கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலம் 16ஆம் ஞாயிறு திருப்பலி வாசகங்களுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய இறைவார்த்தை கடவுளின் பொறுமையையும் இரக்கத்தையும் நம்மை மாற்றும் அவரது அன்பையும் நமக்கு எடுத்துரைக்கிறது. சாலமோனின் ஞான நூலில் ஆண்டவர் வலிமை மிக்கவராக இருந்தாலும் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறார் என்றும் பாவிகளுக்கு மனமாற்றம் பெற வாய்ப்பளிக்கிறார் என்றும் நாம் கேட்கிறோம். நமது வாழ்க்கையிலும் நல்ல எண்ணங்களும் பலவீனங்களும் தவறுகளும் கலந்திருக்கலாம். வயலில் கோதுமையோடு களைகளும் வளர்ந்தது போல நம்மிடமும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையே போராட்டம் இருக்கிறது. ஆனால் இயேசு நம்மை உடனடியாக தீர்ப்பிடாமல் வளரவும் மாறவும் காலம் தரும் இறைவனாக இருக்கிறார். இன்றைய நற்செய்தியில் கோதுமையையும் களைகளையும் பற்றிய உவமையின் மூலம் இயேசு அவசரமான தீர்ப்புகளை தவிர்த்து பொறுமையுடனும் அன்புடனும் வாழ அழைக்கிறார். கடுகு விதை போல சிறிய நம்பிக்கையும் பெரிய ஆசீர்வாதமாக வளர முடியும். புளிப்பு மாவை போல நமது நல்ல செயல்கள் பிறரின் வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலி வாசங்கள் வழியாக நாம் நம்முடைய குறைகளையும் பாவங்களையும் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். தூய ஆவியார் நம்முடைய பலவீனங்களில் துணை நின்று நல்ல விதைகளாக வாழவும் இறையரசை வளர்க்கும் கருவிகளாக மாறவும் அருள் வேண்டுவோம். முதல் வாசகம். எம் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறீர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். 12ஆம் அதிகாரம் 13 மற்றும் 16 முதல் 19 முடிய உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாய் இருக்கிறீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சியுரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறும்போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர். அதை அறிந்திருந்தும் செருக்குற்றிருப்போரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல்புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனிதனையும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம் மக்களை நன்னம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். பல்லவி. ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரை, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். பல்லவி. ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சனமுறாதவர், பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இரங்கும். உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும். உம் அடியாளின் மகனை காப்பாற்றும். பல்லவி. ஆண்டவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். இரண்டாம் வாசகம். தூய ஆவியார் தாமே நமக்காக பரிந்து பேசுகிறார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 8ஆம் அதிகாரம் 26 முதல் 27 முடிய உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 13ஆம் அதிகாரம் 24 முதல் 43 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர்? அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள்.
அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா? உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக் கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். இவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது, ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலகத் தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. அதன் பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள். களைகள் தீயோனைச் சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறி கெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல ஒளி வீசுவர். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய சிந்தனை. உமது ஆற்றிலே நீதியின் ஊற்று. கடவுளின் வல்லமை ஈடு இணையற்றது. அவரே நீதியின் ஊற்றாக இருக்கிறார். ஆனால் இந்த ஆற்றல் கடவுளை வெறும் தண்டிப்பவராக மட்டும் காட்டவில்லை, மாறாக பொறுமை உள்ளவராகவும் கருணை உள்ளவராகவும் காட்டுகிறது. கடவுள் தீமையை கண்டதும் உடனே தண்டிப்பதில்லை. அவர் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார். கடவுளின் பொறுமை என்பது அவருடைய பலவீனம் அல்ல, அது அவருடைய மாபெரும் வல்லமையின் அடையாளம். நம்மை சுற்றி உள்ளவரில் குறைகளை காணும் போது, அது நம் குடும்பமாக இருக்கலாம், நமது சமூகமாக இருக்கலாம், ஏன் திரு அவைக்குள்ளும் இருக்கலாம், பொறுமையோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் பொறுமையாக இருக்கும்போது நாம் மட்டும் ஏன் அவசரப்பட வேண்டும்? களைகளை பற்றி அதிகம் கவலைப்படுவதை விட நாம் எப்படி இறையாட்சிக்கேற்ற மக்களாக வாழ்வது என்பதில் கவனம் செலுத்துவோம். நம் வாழ்வில் உள்ள களைகளை, பாவங்கள், தீய பழக்கங்கள் அகற்ற கடவுளின் உதவியை நாடுவோம். நல்ல விதையாக, நல்ல கோதுமையாக நாம் வளர முயற்சிப்போம். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இன்றைய திருப்பலி வாசகங்கள் வழியாக எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் வலிமை மிக்கவராக இருந்தாலும் எங்களிடம் கனிவோடும் பொறுமையோடும் நடந்து கொள்கிறீர் என்பதை இன்று உணர்ந்தோம். கோதுமையும் களைகளும் வளர விடப்பட்டதைப் போல எங்கள் குறைகளையும் பலவீனங்களையும் மாற்றிக்கொள்ள நீர் எங்களுக்கு காலத்தையும் அருளையும் தருகிறீர். இயேசுவே, எங்கள் உள்ளத்தில் இருக்கும் தீய எண்ணங்கள், பொறாமை, கோபம், மன்னிக்க முடியாத மனநிலை ஆகிய களைகளை அகற்றி அன்பு, இரக்கம், பொறுமை, மன்னிப்பு என்னும் நல்ல விதைகளை விதைக்க எங்களுக்கு உதவி செய்யும். தூய ஆவியாரே, நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறியாத நேரங்களில் எங்களுக்காக பரிந்து பேசும் உமது அருளுக்கு நன்றி. எங்கள் குடும்பங்களில், பணியிடங்களில், உறவுகளில் உமது சமாதானத்தையும் அன்பையும் கொண்டு வர எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, சிறிய கடுகு விதை போல எங்கள் நம்பிக்கை வளரட்டும். புளிப்பு மாவை போல எங்கள் நல்ல செயல்கள் மற்றவர்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். எங்கள் வார்த்தைகளாலும் செயல்களாலும் உமது இறையரசை இவ்வுலகில் கட்டி எழுப்ப எங்களுக்கு வலிமை தாரும். எங்களை விரைவாக தீர்ப்பிடும் மனதிலிருந்து காத்து பிறரின் குறைகளை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ளும் இரக்கமுள்ள இதயத்தை எங்களுக்கு அருளும். எங்கள் குடும்பங்கள், நோயாளிகள், துன்பப்படுவோர், நம்பிக்கை இழந்தோர் அனைவரையும் உமது அன்பு கரங்களில் ஒப்படைக்கிறோம். உமது அருளால் அனைவரையும் சமாதானத்திலும் நம்பிக்கையிலும் வாழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி.